We praise you. சோமனுவமா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேதாகம பாட வகுப்புகளுக்கு எங்களை நீர் கூட்டி சேர்க்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரவாகிக்க பிரசித்தம் தந்து எங்களை உணர்வுள்ளதாய் மாற்ற ஜெபிக்கிறோம். உடைய வசன அக்கினி ஆண்டவரே எங்களை புடமிட்டு எங்களை உயர்த்தி வேதனை உண்டாக்குகிற வழிகளை எங்களிடத்தில் எடுத்து போட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Praise God, glory, Jesus. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருங்கள். Draw near to God. Amen. And He will draw near to you. Cleanse your hands, you sinners, and purify your hearts, you double-minded. Amen. Hallelujah. எவ்வளோ அருமையாக பாருங்க. You. Amen. You sinners, you double-minded. Amen. யாக்கோப் சிதறி இருக்கிற கோத்திரங்களுக்கு எழுதுகிறார். Amen. You double-minded. இன்றைக்கி இந்த சபைகளுக்கு எவ்வளோ பொருந்துது. ஆமென், ஸ்தோத்திரம். எஸ், தேவனிடத்தில் சேராதவங்க யாருமே, அதைத்தான் எலியா கூட அன்றைக்கி சொன்னான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. என் பக்கத்தில் யார் வர்றா வாங்க, தேவனிடத்தில் சேர்றவங்க வாங்க. பிகாஸ் யூ ஆர் டபுள் மைண்டட். நீங்கள் 2 நினைவுகளால் நடக்கிறீங்க. ஸோ கர்த்தரிடத்தில் வர்றவங்க என் பட்சமாக வாங்க. மோசையும் இதைத்தான் சொன்னான். வார்த்தையை பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கின உடனே சொன்னான், என் பட்சமாய் வர்றவங்க யார், தேவன் பட்சமாய் வர்றவங்க யார், தாத்தான் ஆபிரகாம் கூட்டத்தோடு சேர்ந்து போகிறவங்க யார். ஆமென். எஸ், தே ஆர் டபுள் மைண்ட். அப்போ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அடுத்தது என்ன போட்டிருக்கு? இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்து. உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்து. Praise God. Yes. And purify your hearts. அதான் நமக்கு தலைப்பு. And purify your hearts. அப்படின்னா என்னது? உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கு. உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. இங்கே டைரக்டாக இருதயங்கிறது மறைமுகமாக ஆவியை குறிக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லை, அப்படி அல்ல. டைரக்டாக பம்பிங் ஹார்ட், எஸ், கார்டியோ ஹார்ட், டைரக்டாக இருதயத்தை தான் குறிக்குது. இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. மூளைக்கும் இருதயத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும். 2ல் 1 போச்சுனாலும் பிளாங்க் போச்சு. ஆமென். ஒன்று வெளிப்பிரகாரமான செயலாற்றல் போயிடும், இன்னொன்று உள்ளான செயலாற்றல் போயிடும். அவ்வளோதான். இந்த 2க்கும் அவ்வளோ, இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். த மைண்ட் அண்ட் ஹார்ட். பிரைஸ் காட். எஸ். அப்போது வேதம் சொல்லுகிறது, ஆமென், நம்மளுடைய அணுகுமுறை தேவனிடத்தில் எப்படி இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் attitude டு தி லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்கள் வரை வாசிங்க பார்ப்போம். 7லிருந்து 9 வரை. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் எங்கிருந்து வரும்? ஹார்ட், இருதயம். இரக்கம் எங்கே வரும்? இருதயத்திலிருந்து வரும். உங்கள் இருதயம் சபைக்குள்ளே வந்துட்டானா இரக்கம் நிறைந்ததாக இருக்கணும், நற்கனிகள் நிறைந்ததாக இருக்கணும். இரக்கம் இருந்தால் தான் நற்கனி வரும். தேடி தேடி பார்த்தாலும் நற்கனி இல்லையா, உங்கள்கிட்ட இரக்கமே இல்லை. பிரைஸ் காட். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பார்த்தீங்களா? Blessed are the merciful, for they shall obtain mercy. Amen. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள், மன்னிக்கவும், 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், மன்னிக்கும், 7ஆம் வசனம் தானா? 8ஆம் வசனம் Matthew 5:8. Yes. Amen. Blessed are the pure in heart, for they shall see God. Amen. இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
ஆமென். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அப்போ 9ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர். நாம் கிறிஸ்துவை விசுவசிக்கும் போது தேவனுடைய இரக்கங்களை முதலாவது என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். சபை பிள்ளைகள் இரக்கம் ஏன்னா முதல்ல நீங்கள் அதானே பார்த்தீங்க, மத்தேயு 5:7 என்ன பார்த்தீங்க? இரக்கம் உள்ளவர்கள் இந்த இரக்கம் நமக்கு எப்படி வருது? ஒரு காலத்தில் ஒரு 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 நாபாலை போல் ஒரு இரக்கம் இல்லாதவங்களா, ஒரு ஸ்டபனாக, ஒரு கடினமாக இருந்தோம் இல்லையா? ஒரு கில்ட்டியில் ஏதோ ஒன்று இருந்தோம். நானே அப்படி இருக்கிறேன், என்கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் தேய்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்வு, பல காரியங்கள் அதில் இருக்கும். ஆனால் என்றைக்கு நம்ம இரக்கம் பெற்றோன்னா, எபேசியர் புஸ்தகத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரத்தில் 4-7 வரைக்கும் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், ஐஸ்வர்யம், ஹல்லேலூயா, எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? தேவனோ எப்படிப்பட்டவராம்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். தேவன் இரக்கத்தில் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ளவர். கேட்குற யாருக்கும் கொடுப்பார். ஐஸ்வர்ய சம்பன்னர். கேட்குற யாருக்கு இரக்கத்தை கொடுப்பார். அவர்கிட்ட இறக்கன்னு போயிட்டா போதும், இறங்கி போயிட்டா போதும், தாழ்மையாக போயிட்டா போதும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இறங்கினார், மனம் இறங்கினார். உன் கதை என்ன? ஏன் உனக்கு இந்த கதி? ஏன் உனக்கு இந்த நிலைமை? என்ன பண்ணுன நீ? அதெல்லாம் கர்த்தர் கேட்கவே இல்லை. ஆமென். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனிடத்தில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எஸ், ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறுவீங்க நீங்க. ஆமென், நிச்சயமா. அப்ப இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், எபேசியர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்ம உயிர்ப்பிக்கும் போது, ரட்சிக்கப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? இரக்கத்தோடு. கிறிஸ்துவனுடைய இரக்கம், mercy. ரட்சிக்கப்பட்டாச்சுனால நமக்கு அந்த mercy வரணும். அப்போ தான் நம்ம தேவனிடத்தில் சேர முடியும். நிறைய பேருக்குள்ள அந்த இறக்கம் இன்றைக்கி இல்லைங்க. தேவனிடத்தில் சேரலைன்னா நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்கள், அவங்களால தேவனிடத்தில் சேர முடியலைன்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஜெபிக்க முடியலை, சபையில் வந்து சரியாக ஐக்கியம் கொள்ள முடியலைனாலே அவங்களிடத்தில் அவங்களுக்கு தெரியாமலேயே பிசாசு அந்த இறக்கத்தை எடுத்து போட்டுடுச்சு. எடுத்து போட்டதுனால தான் தேவனிடத்தில் அவங்களால என்ன செய்ய முடியலை? சேர முடியலை. இது உண்மை. தேவனிடத்தில் சேருங்கள். அதுதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்கிறார், யாக்கோப் 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். நீங்கள் இரக்கத்துக்காக அவரிடத்தில் கேட்கணும், மனதுருக்கத்துக்காக அவர்கிட்ட கேட்கணும். ரட்சிப்புனா என்ன நினச்சிட்டீங்க? சும்மா ஞானஸ்நான தொட்டியில் முக்கிய எடுத்துட்டு, பரிசுத்த பந்தி எடுத்துட்டு அப்படியே கடந்து போகிறதா? அப்படி பேருக்கு தைத்து கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு அப்படியே கடந்து போயிடுறதா? ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு கொடுக்குறது நிமித்தம் கட்ட சில பேர் ஆசீர்வதிக்கிறார்கள், அதை பார்த்துட்டு போயிடுறதா? அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவருங்க, செய்கையில் உண்மை உள்ளவர், ஆக்டிவேட்டில் உண்மை உள்ளவர். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க, நோ டவுட். கொடுக்கறதுக்கேற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரலாம், ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் பரலவும் போக முடியாது. ஆமென். பாக்கியவான்கள் பட்டியலில் கூட வர முடியாது. ஆமென், அப்படி தானே போட்டிருக்கு. இந்த மத்தேயு 5 பாக்கியவான்கள் பட்டியலில் படித்து பாருங்கள், யார் யாரெல்லாம் பாக்கியவான்களாக வராங்கன்னு. பியூர், அதனுடைய ட்ராக்கே தனி. தேவனை போல தேவன் உங்களிடத்தில் சேருவார், நீங்கள் அவரிடத்தில் சேருவீங்க, அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்க போது நீங்கள் இரக்கமுள்ளவராக இருப்பீங்க. ஆமென். எஸ், திஸ் இஸ் த ஆமென், சுத்த இருதயம். அதுதான் உண்மையான ஆவி. ஆமென், அதான் உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகள், அதான் உண்மையான ஆவிக்குரிய சபை. வாசிங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சேருங்கள், மன்னிக்கவும், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் இல்லை சாரி, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோட கூட ஹalleluya உட்காரம் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரம் செய்தார், உட்காரும்படிக்கு செய்திருக்கிறார். ஹalleluya உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மளும் என்ன செய்திருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கும்படி செய்திருக்கிறார். நம்முடைய ஆவி அங்கே அமர்ந்திருக்கும், நம்முடைய சிந்தனை அங்கே அமர்ந்திருக்கும், நம்முடைய நினைவு அங்கே அமர்ந்திருக்கும். உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவுகள் அல்லன்னு சொல்கிறார்ல, அப்படி அல்ல. நம்முடைய நினைவு நம்முடைய சிந்தனை அவர் அறிவார். அவர் அறிந்து நம்முடைய 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 ஸ்தோத்திரம் நம்முடைய சகல காரியங்களும் அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். அப்போ and he gives us a clean heart. And he gives us clean heart. அது எங்கே இருக்கிறது? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அதனுடைய 8-9 வசனங்களை வாசிங்க. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன், இருதயங்களை அறிந்திருக்கிறது. இத்தனை காரியங்கள் இருக்கும்போது தான் தேவன் நம்முடைய இருதயங்களை அறிகிறார். தூரத்திலிருந்து அறிகிறார், நம்முடைய நினைவுகளை அறிகிறார். பிரைஸ் காட். தேவன் சமீபமாக சேருவதற்கு தடையாக இருக்கிறதை அறிகிறார். அப்போ இத்தனை காரியத்தை தேவன் அறிந்து, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி. அப்ப அந்த இருதயங்களை அறிந்துதான் தேவன் யாரை தருகிறார்? பரிசுத்த ஆவியை தருகிறார். இங்கதான் இருதயங்களை நமக்கு அறிந்துதான் தேவன் பரிசுத்த ஆவியவே தருகிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னா எந்த தேவனை? பரலோக தேவனையும், பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் இயேசுவையும், இந்த பூமியிலே நமக்கு சாட்சியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் தரிசிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும், ஆராதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நீங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறீங்கன்னா சும்மா தொழுது கொள்ளுகிறீங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறீங்க. அப்போ அவரை தரிசிக்க, அவங்க ஆவியில் அதை கண்டு களி கூறுறீங்க. உங்கள் ஆவி அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அவருடைய இரக்கத்தை கண்டு களி கூறுகிறது. அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தில் ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி மூலமாக அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்துகிறது. எஸ், அவங்க இருதயம் எப்போவுமே பியூராக இருக்குங்க. அவங்க இருதயத்தில் எந்த கசப்பு இருக்காது, எந்த வைராக்கியம் இருக்காது. வரும் எல்லா மனுஷர்களுக்கும் வர்றது மாதிரி வரும். ஆனால் அது அப்போவே காலையில் இருந்தால் சாயந்தரமே எல்லாம் போயிடும், எல்லாம் பறந்துடும். ஏன்னா அவங்க எப்போவுமே தேவனிடத்தில் சேருவாங்க. அவங்க எப்போவுமே தேவனிடத்தில் சேர்றவங்களாக இருப்பாங்க. தேவனை விட்டுட்டு வேறு யாரு கூட அவங்க சேர மாட்டாங்க, உலகத்தோடு சேர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு யார் தான்? தேவன். யாருக்கு? இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு. யாருக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை எளிதில் பெறலாம் இந்த வசனத்தின்படி. ஆமென். அதை போடுங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8-9. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி. And God which knoweth the hearts. பாத்தீங்களா? And God who knows and understand the heart. ஆம்பிளிஃபைட்ல தெளிவா போட்டிருக்கு. And God who knows and understand the heart. உள் உணர்வுகளை அறிகிறார். நான் பார்த்தோம்ல பைபிள் ஸ்டடியில், உள் உணர்வு, இந்த இன்ட்யூஷன். ஆமென். அதில் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இல்லையா? ஆமென். அப்போ அதை ஸ்பிரிச்சுவல் அந்த இதில் பார்த்தோம்ல, உள் உணர்வில் என்னெல்லாம் பார்த்தோம்? இன்ட்யூஷன், உள் உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், கான்சியஸ். அது 3 காரியங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ God who knows and understands the heart. அதே மாதிரி தேவனும் நீங்கள் எப்படி அவரை அறிகிறீங்களோ அதே போல் அவரும் நம்மை அறிவார். அவரும் நம்மை அறிவார். அவரும் நம்மை அறிந்து கொள்வார், உணர்ந்து கொள்வார். நம்முடைய இருதயங்களை உணர்ந்து கொள்வார், நம்முடைய சிந்தனைகளை உணர்ந்து கொள்வார், அவங்க ஆவியின் சிந்தையை உணர்ந்து கொள்வார். எஸ், என்ன நினைக்கிறீங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆமென். And God who knows and understands the heart testified to them, giving them Holy Spirit. பார்த்தீங்களா? இவைகளுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இவைகளுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். just as he also did to us.
இப்போ 9ஆம் வசனம். அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். விசுவாசத்தினாலே அவர் நம்முடைய அவர்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? சுத்தமாக்கு. பரிசுத்த ஆவியை நமக்கு தரும்போதே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா மாறிடுது? சுத்தமாய். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. விண்ட் ப்ளோ அப்படி என்ன செய்யுது? அந்த காற்று எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி. அதனால தான் பெந்தகோஸ்தே நாட்களில் பிஃபோர் கெட் ஹோலி ஸ்பிரிட் த விண்ட் ப்ளோ, அமேன், த பவர் விண்ட், அமேன், பலத்த காற்றடிக்கிற முழக்கம் அந்த வீடு முழுவதும் நிரப்பணும் போது என்ன ஆகும்? அங்கே இருக்கிற சில தூசி, சில குப்பை, சில தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் அந்த காற்று அடித்து கொண்டு போயிடும். The rushing mighty wind, the sign of Holy Spirit, amen, எல்லாத்தையும் கொண்டு போயிடும். Praise God, hallelujah. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், amen. அதைத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். பியூரிட்டி அண்ட் பீஸ். எஸ், ரோமர் 5:1. பியூரிட்டி அண்ட் பீஸ். ஆமென். எஸ், therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ. Amen. அந்த சுத்தமுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, and purity your hearts. இந்த பியூரிட்டி நமக்குள்ள வேணும்னா we must draw near to God. தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? சேரும்போது என்ன நடக்கும்னா, amen, there is the crushing. If you double minded, நீங்கள் 2 மனம் உள்ளவங்களாக இருந்தால், உங்களை அறியாமலேயே 2 மனம், 2 காரியம், பலவீனம், குந்தி நடக்கிறேன், செபத்திலலாம் அழுகிறீங்கல்ல, ஐசப்பா என் ஸ்வாவம் மாறணும், என் ஸ்வாவம் எனக்குள்ளே இது இருக்குது தெரியுது, இந்த ஸ்வாவம் மாறணும், எத்தனைனே ஜபிச்சுட்டு போயிடுறோம் நம்ம. யூ மஸ்ட் ட்ரா நியர் டு காட். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நெருங்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? எம்மாவூர் சீஷர்களோட இயேசு க்ளோஸ் நெருங்கும் போது, அல்லது அவங்க நெருங்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? த ஹார்ட் broken. அவங்களுடைய இருதயம் என்ன செய்தது? நொறுக்கப்பட்டது. கொழுந்து விடுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன செய்தது? நொறுக்கப்பட்டது. எடுத்த உடனே கொழுந்து விடலை. ஆமென். எடுத்த உடனே என்ன செய்யலை? அவர் வேத வாக்கியங்களை விளக்கி சொல்ல ஆஹா, இதை முன்னாடியே நம்மகிட்ட சொன்னாரே, முன்னாடியே நம்ம கூட பேசினாரே, ஆமென். அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 18ஆம் வசனம், நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் நெருங்கி வரும்போது the first sign, ஆமென், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்போ இருதயத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க படிச்ச அப்போஸ்தலர் 15:8க்கும் அந்த 9 வசனங்களுக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 15:8 என்ன பார்த்தீங்க? இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆமென். உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற இயேசு சீஷர்களிடத்தில் நிறைய முறை இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்கள தேடி வருவார். இருதயங்களை அறிந்து வைத்திருந்தார். அவங்க பயத்தோடு இருக்கிறாங்களா, நடுக்கத்தோடு இருக்கிறாங்களா, அது இல்லை. ஆனால் என்னை தேடுறாங்க. ஆமென். என்னை நோக்கி செபிக்கிறாங்க. என்னை பார்க்கணும் விரும்புகிறாங்க. என் ப்ரெசன்ஸை விரும்புகிறாங்க. ஆமென். என் ஐக்கியத்தை விரும்புகிறாங்க. ஆமென். எஸ், பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே கூட அப்படி தான் பயந்து நடுங்கி இருந்தாங்க. ஆனால் இருதயங்களை கர்த்தர் அறிந்திருந்தது தான் உங்களுக்கு சமாதானம். அங்கே போனார். அப்படி தான் நான் எம்மாவு சீஷர்கள் அதே மாதிரி தான். அப்போ இங்கே பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர் இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார். அவர் சுத்தமாக்கணும்னா you must draw near to God. நீங்கள் கர்த்தரிடத்தில் சேரும்போது உங்கள் இருதயம் எப்போ சுத்தமாகும், எப்போ பியூர் ஆகும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் இருதயம் நொறுங்குண்டதும்
நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? சமீபமாக இருக்கிறார். சமீபமாக இருக்கிறார். ஒன்று நீங்கள் நொறுக்கப்படுறீங்கன்னு தெரிஞ்சாலே கர்த்தர் அங்கே இருப்பார். மார்க் 14 பாருங்க, அந்த பாவியான ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ, அவன் நொறுக்கப்படுறதுக்கு சித்தமாக தன்னை ஆயத்தப்படுத்தி இயேசுவின் சமூகத்தில் வருகிறார், தேவ சமூகத்தில் வருகிறார். கர்த்தர் அவளுக்காக காத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த வீட்டில், சீமோன் வீட்டில் தான், அந்த குஷ்டரோகி வீட்டில் தான் அந்த கூட்டம் நடக்குது. இவன் ஒருத்தருக்காக தான் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். இவன் வருவான்னு தெரிஞ்சு அந்த கூட்டத்தை நடத்துகிறார். ஏன்னா மற்றவங்க யாருமே கெட்ட நெருங்க முடியல. ஒருத்தர் நினைவுகள்லேருந்தே இயேசுவை இடம் போட்டு வச்சுருக்கார். இவர் உண்மையிலேயே தேவனாக இருந்தால் இவர்கிட்ட வர்ற ஸ்திரியை ஈஸியாக கண்டுபிடிக்கணுமே. பார்த்தீங்களா, நினைவு தூரத்துலேருந்து இயேசு அறிஞ்சிட்டார், தூரத்துலேருந்து அறிஞ்சிட்டார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், யூதாஸ், இவங்க எதுக்கு வீண் செலவு, இதை விட்டு தரித்திரக்க கொடுத்துரு. இவங்கெல்லாம் பாருங்கள், தேவனுக்கு சமீபமானவர்கள் அல்ல, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. இவர்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எப்பொழுதுமே டிஸ்டன்ஸ் தான், எப்போவுமே டிஸ்டன்ஸ் தான். ஊழியம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியோடு நடக்க முடியாது. உங்கள் இருதயத்தில் எப்போவுமே பரிசுத்தம் இருக்காது. அதை குறித்து உங்களுக்கு கேட்க உணர்வே வராது. ஏன்னா நீங்கள் தேவனிடத்தில் சேர முடியாது. கேர்ஃபுல். தேவனிடத்தில் சேரணுன்னா பியூரிஃபை யுவர் ஹார்ட்ஸ். உங்களை இருதயங்களை உடைச்சி நொறுக்கி கத்தெடுத்த போகணும். பாருங்க, அவன் என்ன செய்தா, அந்த வெள்ளைக்கல் பரணியை அவன் என்ன செய்தா, ஒட்டைக்கிறான். அதை ஒட்டைச்ச உடனே பாருங்க, அது அவளுடைய இருதயத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, அவருடைய சுத்த இருதயத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அதுக்கு பேரே என்ன போட்டிருக்கு, வெள்ளைக்கல் பரணி. வெள்ளைக்கல் பரணி, ஒயிட் ஸ்டோன், ஒயிட் அலாபஸ்டர். அந்த வெள்ளைக்கல், அந்த குடுவை என்ன செய்கிறா, அவன் உடைக்கிறா. உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ப்ரெஷியஸ் ஹார்ட் இஸ் த ஒயிட் அலாபஸ்டர். பஸ்ட் அவுட். ஆண்டோடைய சமூகத்தில் ஒட்ட. தவறு செஞ்சிட்டியா, தூரமாக போயிட்டியா, பெருமை வந்துடுச்சா, ஒட்ட, க்ரஷ் பண்ணு, க்ரை பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்பாக உன்னை அந்த சைனை காட்டு. மற்றபடி நீ அப்படி ஜெபிக்கிற, இப்படி ஜெபிக்கிற, உளுந்து ஜெபிக்கிற, அதை செய்கிற, இதை செய்கிற, எல்லாம் வேஸ்ட். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தொடர்ந்து நீ ஜெபிச்சுட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு மாற்றமே வராது. நீ தேவனிடத்தில் முதலாவது சேரணும். உன் இருதயம் உடைக்கப்படணும், உன் இருதயம் நொறுக்கப்படணும். இதே ப்ராசஸில் தான் நீங்கள் பாருங்கள், தேவனிடத்துலேருந்து விலகி போனவங்க கிட்ட வந்ததெல்லாம் இந்த ப்ராசஸில் தான். பாவியாக இருக்கும்போது அந்த பாவியான ஸ்திரீ தேவனுக்கு தூரமாக இருந்தா, ஆனால் தேவனை குறித்து தேவனிடத்தில் கிட்ட சேரணும்னு சொல்லும்போது என்ன செஞ்சுட்டா, வெள்ளைக்கல் பரணியை உடைச்சிட்ட உடனே நேராக கர்த்தருடைய ப்ரெசன்ஸ், த காட்ஸ் ப்ரெசன்ஸ் அவளை எங்கே இழுத்தது, ட்ராமி, என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய ஆவி பொங்கிருக்கும் விசேஷத்தில் என்னை இழுத்துக்கொள்ளும், உன் பின்னே ஓடி வருவேன். ஆமென். இதே மாதிரி தாங்க பர்த்திமேயும், என்னை இழுத்துக்கொள்ளும், ஆமென், என் ஜெபத்துக்கு பதில் கொடும், நான் உன் பின்னே வருவேன், நானும் பின்னே வருவேன். ஆமென். இயேசு சொன்னார், நீ போகலாம், கோ யுவர் வே. பட் பர்த்திமேயு இயேசுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. நானுமே பின் செல்வேன், நீ எங்கே போனாலும் உண்மை பின் தொடர்ந்து வருவேன். ஹல்லேலூயா. இருதயத்தில் பரிசுத்தம். உங்கள் இருதய பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 51 சங்கீதம் 17 வாசி. தேவனேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. தேவனே நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். அவங்க நொறுக்கப்படுறது ஏன்னு அவருக்கு தெரியும். என்கிட்ட சேர விரும்புகிறாங்க, என்கிட்ட கிட்ட வர விரும்புகிறாங்க. அந்த பாவியான ஸ்திரீ ஏன் நொறுக்கப்படுறா, ஆமென், என்கிட்ட கிட்ட வர விரும்புகிறான். தேவன் அறிகிறார். அந்த பர்த்திமேயுடைய ஜெபம் நொறுக்கப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுறானே. ஏன்? கர்த்தர் ஆவியில உணர்ந்து கொள்கிறார், என்னிடத்தில் சேர பிரியப்படுகிறான், என்கிட்ட கிட்ட வர பிரியப்படுகிறான். அதனால தான் இயேசு சொல்கிறார், அவனை அழைத்து வா. அங்கேருந்து அவனை சுகமாக்கி அனுப்பல, அவனை அழைத்து வா. ஸ்தோத்திரம். அவனை என்கிட்ட கொண்டு வா. ஆமென். எஸ், அவன் கிட்ட வரட்டும். பிரைஸ் கார்டு. வரும்போது எப்படி வர்றான்னு பாரு. நொறுக்கப்பட்டு அந்த குருட்டு வஸ்திரத்தை தூக்கி போட்டு இயேசுகிட்ட வர்றான். இயேசு அதை பார்க்குறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ,
Go your peace, go your way. Amen. சமாதானத்தோடு கூட வழியில போ. Amen. The purity. நான் சொன்னல ரோமர் 5:1 பியூரிட்டி, சமாதானம், இந்த ரெண்டும் நீங்க உங்களை உடைக்கும் போது உங்கள் உள்ள இருந்து அது புறப்படும். ஒன்று சமாதானம் வரும், சமாதானத்தோடு நீங்க போவீங்க. யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இயேசு அதை செய்திருவார். தட்ஸ் த சைன். அதான் உங்களுடைய சைன். நீங்கள் நெருங்கிறதுங்கிறத கர்த்தர் பார்க்குறார். ஆமென். எஸ்ஐயா 57 அதிகாரம் 15 வசனத்தில் பாருங்க, வாசிங்க. எஸ்ஐயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அப்ப அந்த உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அங்க பாருங்க, அங்க நல்ல ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல போட்டிருக்கு, I dwell on the high and holy place, but also with the contrite and humble in the spirit, in order to revive the spirit of the humble and to revive the heart of the contrite. Amen. ஸ்தோத்திரம். பணிந்த ஆவி உள்ளவரிடத்துல, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல வாசம். அப்ப இன்னைக்கு தேவனுடைய ஸ்தலம் நம்ம தான்னா, நமக்குள்ள அவர் வாசம் பண்ணணுமா இல்லையா? அவர் வாசம் பண்ணும் ஸ்தலம் எது? நம்ம தானே. நமக்குள்ளே தானே அவர் வாசம் பண்ணணும். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுறாருன்னா நம்ம அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா? நொறுக்கப்பட்டிருக்கிறோமா? ஆமென். எஸ். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுது. இந்த வசனத்தை மறக்காதீங்க. ஒரு இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுறாருன்னா அது உங்களுடைய அந்த பியூரிட்டி, யுவர் ஹார்ட், உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். வாசம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியும். கைகள் எதை குறிக்குன்னா சமாதானம். ஸோ பியூரிட்டி அண்ட் பீஸ். கைகள் எதை குறிக்குது? சமாதானம். பிரைஸ் காட். எஸ். இயேசு எப்பொழுதெல்லாம் சமாதான வழக்கரங்களை உயர்த்தி உங்களுக்கு சமாதானம். எஸ். அப்போது கிளென்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சபை இங்கேருந்து உங்களுக்கு வார்த்தை ஆரம்பிக்குது. 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. ஏன்னா அவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ பாருங்க, பணிந்தவர்களின் ஆவி உயிர்ப்பிக்கிறதுக்கு, நொறுங்குண்டவர்களின் இருதயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறதாக இருக்கிறது? வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய அழுக கண்ணீர் அவரிடத்துல சேர்றீங்க, சபையில் சேர்றீங்க, சபைக்குள்ளே வர்றீங்க, சபையில் சேர்றீங்க, அவரோட சேர்றீங்க, அவரை வாஞ்சிக்கிறீங்க, ஆமென், ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. இப்போ கர்த்தர் எங்கே வருகிறார்? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணு. கண்டிப்பாக கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். சில சமயத்தில் நம்ம சில மீறுதல்கள் பண்ணும்போது தான் கர்த்தர் நம்மிடத்துலேருந்து வெளியே போவார். பழைய ஏற்பாடு மாதிரி அல்ல. கர்த்தர் ஒரேடியாக நம்மளை விட்டு போயிட மாட்டார். இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சபையில் உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். நீங்கள் அறியும் போது உங்களுக்குள்ளே வருவார். ஆகவேத்தான் நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது சிறுபிள்ளையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், புருஷனான போதோ நீ அறியப்பட்ட போது குழந்தைகளுக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். அப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன் உங்களோட கூட இருந்தார், இருந்து கண்டித்து உணர்த்தினார். பாவத்தை குறித்து, உலகத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினார். எப்போவுமே இப்படி கண்டித்து உணர்த்திட்டே இருப்பார்னு நினைக்காதீங்க. எப்போவுமே கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார்னு நினைக்காதீங்க. எஸ்பெஷலி சபை
கண்டித்து உணர்த்த 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 சபை உடையணும், சபை நொறுங்கணும், நொறுங்குண்ட இருதயமாக மாறணும். கல்லுளி மங்க மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் இறக்கத்துக்காக செபிக்கணும். உங்கள் நேச்சர் மாறுபடியாக கேட்கணும். ஏன்னா பேப்டைஸ் வாங்கி இன்னும் உங்களிடத்தில் அந்த காரியம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இல்லை சரியாக இருந்தால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தொத்திடுச்சுன்னு அர்த்தம். அது ஏதோ மூலமாக உங்களுக்குள்ளே வந்துடுச்சு, ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் அதை இவ்வளோ இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நொறுக்கப்பட்டு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு கூட ட்ரா நியர் டு காட், கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நுழைங்க, தேவ சமூகத்துக்குள்ளே வாங்க. தூரமாக போயிடாதீங்க, தேவ சமூகத்துக்குள்ளே வாங்க. அதனால தான் சபையில் யாரையுமே என்ன செய்ய முடியாது, வரக்கூடாது, நீங்கள் சரியில்லை சொல்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. எந்த நேரத்திலும் கர்த்தர் அவங்கள உயிர்ப்பிப்பார், எந்த நேரத்தில் உயிர்ப்பிப்பார். சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியும். திஸ் இஸ் த ஃபார்முலா, திஸ் இஸ் த இதுதான் காரியம், இதன்படி நீங்கள் செஞ்சேன்னா கர்த்தர் உயிர்ப்பித்துருவா சொல்ல தான் முடியும். அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போது இதுக்கு என்னென்னா, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை, இவ்வளோ இறக்கமுள்ள இயேசு, பர்த்திமேயுக்கு இறங்கின இயேசு, பாவியான ஸ்திரிக்கு இறங்கின இயேசு, பேதுருவுக்கு இறங்கின இயேசு, ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கின இயேசு சபையாகிய எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவங்களுக்குள்ளெல்லாம் நீ வாசம் பண்ணலை, அவங்க கூட தான் இருந்தார். அவங்க தவறு செய்யும்போது உடனே டிபார்ட்டட், அதுக்கு பிறகு வரவே மாட்டார். அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார். சவுலுக்குள்ளே இருந்து போனவர் தான், வரவே இல்லை. உண்மைதானா? யூதாசுக்குள்ளே இருந்து போனவர் தான், வரவே இல்லை. குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தனேன்னு கூட செஞ்சு பார்த்தான், வரவே இல்லை. இயேசு மகிமைப்படலை. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மகிமைப்படலை. அதனால் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படலை. இன்றைக்கி இயேசு பாவத்துக்காக மரித்து உயிர்த்து மகிமைப்பட்டு இன்றைக்கி நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டாச்சு. இன்றைக்கி அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் யூ மஸ்ட் நோ, நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா யூ மஸ்ட் ட்ரா நியர் டு ஜீசஸ், யூ மஸ்ட் ட்ரா நியர் டு காட். தேவனிடத்தில் நீங்கள் சேர்ந்தே ஆகணும். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த வார்த்தை உண்மைங்க, வார்த்தை சத்தியம். இது பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கா? இல்லை, இங்கே இருக்கு. ஏன்? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரி. அப்போ அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஈவன் as he is pure. அப்படிதானா? பிரைஸ் காட். 1 யோவான் 3:3. சரி, அப்போ இந்த பியூரிட்டி இஸ், வேதம் சொல்லுகிறது, நவ் பாசிபிள். தேவனால் அது கூடும், பியூரிட்டி. ஏன்னா கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. ஆமென். And every man that had this hope in him purified himself even as he pure. பாருங்க, ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அவரை அறிஞ்சிருக்கிறீங்க. அறிஞ்சு நம்ம தூரம் போகக்கூடாது, அறிஞ்சு நம்ம பரிசுத்த பந்தி அசட்டை பண்ணக்கூடாது, அறிஞ்சு சுத்திகரிப்பு அசட்டை பண்ணக்கூடாது, அறிஞ்சு அபிஷேக கூட்டத்தை அசட்டை பண்ணக்கூடாது, அறிஞ்சு ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். பிசாசுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை எப்படி வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள டபுள் மைண்டை கொண்டு வந்து தான் கொண்டு வருவான். டபுள் மைண்ட், உலக ஆசாபாசங்களை காட்டி பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளே இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். இது யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், டபுள் மைண்ட், 2 காரியத்தோடு அங்கே வர்றான் பிசாசு. நீ தேவனுடைய குமாரனை ஆனால், ஆமென் ஆமென், இந்த அப்பத்தை கல்லுகளாக மாற்றும். சோத்திரம். பாருங்க, டபுள் மைண்டட், 2 காரியங்களை கொண்டு வருவான்.
ஏன்னா இது வந்து முதல்ல வந்து உங்களை இழுக்கணும், முதல்ல நம்மளைய அவன் பக்கம் இழுக்கணும், அதுதான் அவனுடைய வேலை. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்திருக்கணும், சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நெருங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், பிரைஸ் காட். ஏன்னா இப்போ the sin shall not have dominion over you. இப்பொழுது பாவம் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 14ஆம் வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் வாசி. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களை அறியாமலேயே கிருபைக்கு கீழ்ப்பட்டுட்டீங்க. ஆமென். கிருபை பெற்றவளே வாழ்கைங்கிறது பாருங்க, எவ்வளோ அருமையாக அந்த வீட்டுக்குள்ளே கிருபை வருது. ஆமென். கிருபையை பிறப்பிக்கிற இடத்துக்குள்ள கிருபையின் தேவனை, கிருபையின் அந்த இயேசுவை பிறப்பிக்க கிருபை பெற்றவள் இடத்துல அது எவ்வளோ அருமையாக வருது. கிருபை பெற்றவளே வாழ்க, தகுதி இல்லாதவளே வாழ்க. தகுதி இல்லாதவங்களை நோக்கி தாங்க வரும், தகுதி இல்லாதவங்களை நோக்கி தான் வரும். எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் தாழ்த்த முடியாது, எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நொறுங்க முடியாது, உடைக்க முடியாது. நான் ஏன் நொறுங்கணும்? நான் எல்லாம் மற்றவங்கள உடச்சி பார்த்து தான் பழக்கம், நான் உடஞ்சி பார்த்து நான் பழக்கமே கிடையாது. நான் எல்லாரையும் அடித்து நொறுக்கி தான் பழக்கம், நான் நொறுங்கப்பட்டுலாம் பழக்கமே கிடையாது. அவங்கள்ட்ட கிருபை வருமா? வரவே வராது. எப்படி வரும்? அவங்க டபுள் மைண்ட். ஆமென். எப்போவுமே அதோட தான் செயல் பண்ணுவாங்க. அவங்க நொறுக்கப்பட மாட்டாங்க, உடைக்கப்பட மாட்டாங்க. தேவனும் அவர்களிடத்தில் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. அவங்களும் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. இது சபையில் கூட இருக்குங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அபிகாயில், நாபால், இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா பார்த்துருக்கீங்களா? சேரவே இல்லை, சேரவே இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்யலை, சேரவே இல்லை. நாளுக்கு நாள் அவன் நாபாலுடைய இருதயம் எப்படி இருந்தது, வெறி கொண்டது. வெறி 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 உடைக்க சித்தம் இல்லை. கர்த்தர் எத்தனையோ தூது அனுப்பிச்சு பார்த்தார், எத்தனையோ மெசஞ்சர் அனுப்பிச்சு பார்த்தார், வேலைக்காரங்களா தாவீது வேலைக்காரங்களை அனுப்பிச்சு பார்த்தார், மாறுவானான்னு பார்த்தார். நோ, அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே கல்லை போல மாறி. ஆமென். ஸ்டோனி ஹிம்செல்ஃப், அவனுக்குள்ளே கல்லை போல மாறிடுச்சு. இது நிறைய பேருக்குள்ளே இருக்கு. கிறிஸ்துவர்கள்னு சொல்லிக்கிற நிறைய பேருக்குள்ளே இது இருக்கு. அது ஒரு ஸ்பிரிட். நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்து உங்கள் இருதயம் ஒட்டைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் தேவனிடத்துலேயும் அன்பு கூற முடியாது, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட சபையினிடத்தில் அன்பு கூற முடியாது, அன்பே கூற முடியாது, சமாதானமாகவே இருக்க முடியாது. உண்மை சபையின் பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. அதனால தான் சில பேருக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன செஞ்சிருது, டிஸ்டன்ஸ். சபையில் இருக்கிற எல்லா வார்த்தையும் பிசாசு கேட்க வைக்காது. ஆமென். எஸ், பாரத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உண்மை உண்மை. சில நபர்களை எனக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். தினம் ஜெபிக்கிறேன் தான், இல்லை. ஆனால் ஃபுல் வீட்டில் சில பேரை கர்த்தர் நினைவு கூறாருன்னா கேர்ஃபுல். பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே சில பேருடைய நினைவுகள் வருதுன்னா கேர்ஃபுல். அவங்க மேலே கர்த்தர் ரொம்ப பாரப்படுகிறார். ஆமென். அப்போது இந்த வசனத்தின்படி பார்த்தா, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏதோ ஒரு விதத்தில் பாவம் மேற்கொள்ளுது. ஏதோ ஒரு விதத்தில் பாவம் மேற்கொள்ளுதுன்னா நீங்கள் இன்னும் கிருபைக்கு கீழ்ப்படலையே, ரட்சிப்புக்கு கீழ்ப்படியலையே, சபைக்கு கீழ்ப்படியலையே, ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியலையே. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லப்படுது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா பாவம் உங்களை மேற்கொள்ள. இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னது, சின். அதுதான் தேவனை பிரிக்குது. தேவனிடத்தில் சேர முடியல, கைகள் சுத்தமாக இருக்க முடியல. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறாங்கிற ப்ராசஸ் வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் சின். சந்தேகமே கிடையாது. நீ சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. ஆகவே தான்
யாக்கோபு எழுதுகிறார், தேவனிடத்தில் சேரு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறேன், பைபிளை தூக்கிட்டு போறேன், நகை போடாம போறேன். உன்னை நீயே ஏமாற்றிக்காத. ஏமாற்றிக்காத. ஆமென். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேரு. பாவிகளேன்னு ஏங்க சொல்றாரு? யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை ஏன் சுத்திக்கிறீங்கன்னு சொல்றார். சபைக்குள்ள இருந்துகிட்டும் சில சிலுமிஷம் பண்றவங்க அப்படிப்பட்ட லிஸ்ட்டுக்குள்ள வந்துடுறாங்கல்ல. கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தா பாவம் மேற்கொள்ளுமா? மேற்கொள்ளாதில்ல. பாவம் மேற்கொண்டாதானே அந்த ஸ்டபன் வருது, சமாதானம் போயிடுது, பியூரிட்டி போயிடுது, ஜபம் போயிடுது, தேவ சமூகத்தில் நெருங்க முடியல. பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைகள் வந்து தலையை காட்டினா போதுங்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. பிரைஸ் காட். எல்லாம் எழுப்புதெல்லாம் மாறணும். ஆவியானவர் தான் மாற்றணும். ஆவியானவர் தான் இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ள தரணும். ஆமென். வாசிங்க சீக்கிரம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ? பாத்தீங்களா? நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஏதானும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? That spirit, that contrite spirit, நொறுக்கப்படுகிற ஆவி, அந்த ரைட் ஸ்பிரிட். மரியாள் இருந்த வீட்டுக்குள்ள கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி போன உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள பாருங்க, பரிசுத்தாவி உண்மையிலே வரும், உனக்குள் பிறக்கும் வித்து பரிசுத்தம் எனப்படும் சொன்ன உடனே மேரி என்ன சொன்ன வார்த்தை என்னது? I am handmaid of you Lord. எஸ். பணிந்தவர்களின் ஆவிய, நொறுங்குன ஆவிய உயிர்ப்பித்து கர்த்தர் அவங்களுக்குள்ளே வாசம் பண்ண போறதை தெரிந்த உடனே அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு தெரியுமா? ஆண்டவருக்கு அடிமை. அதுக்கப்புறம் நான் வேற எதுக்கும் அடிமை இல்லை. எந்த மனுஷனுக்கு அடிமை இல்லை, எந்த மனுஷிக சுபாவத்துக்கு அடிமை இல்லை, எந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை இல்லை, எந்த சத்த கிரியைகளுக்கு அடிமை இல்லை. அதான் அர்த்தம். அந்த வார்த்தை சொன்ன உடனே தேவதூதன் சமாதானமா அங்கிருந்து போனோம். எஸ். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற காரியத்தை நிமித்தம் ஆவியானவர் துக்கத்தோடு நம்மகிட்ட இருந்து போகக்கூடாதுங்க. போகக்கூடாது. ஆவியானவர் அழுகிறது உங்களுக்கு தெரியணும். உங்கள் நிமித்தம் மறைவில் அவர் அழுகிறது உங்களுக்கு தெரியணும். உங்களால் சமாதானமாக தூங்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது. எஸ். உங்களால் இஷ்டத்துக்கு உங்கள் வேலையை செய்யவே முடியாது. உங்கள் ஊழியத்தை எப்படியோ செஞ்சுட்டே போகவே முடியாது. ஸ்கிரீன் பிரேக், நோ வாய்ஸ், நோ வேர்ட் ஃப்ரம். உங்கள் செய்கைகளில் பரிசுத்தம் இருக்காது. உங்களை மீறி வல்லமை மெஞ்சு கொள்ள உங்ககிட்ட இருந்து மீறி பாபம் வெளிப்படும். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணி கட்டி வச்சாலும் devil is liar. Hallelujah. Praise God. Amen. உங்களை மிஞ்சி, அதான் பவுல் சொல்றது, அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை உங்களை அடக்கி வைக்க முடியாது. அது ஊழியக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். பரிசுத்தாவி இல்லைன்னா, ஹோலி ஸ்பிரிட் இல்லாத வாழ்க்கையில் அப்படி வரும். உணர்வு இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, என்ன செஞ்சனே தெரியாது, கேஷுவலாக பேசிட்டு அங்கே போனேன் இங்கே போனேன், ஜாலியாக போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன். ஹல்லேலூயா. சில பேர் சாட்சி சொல்லும் போது அது வெளிப்படும்.
சம்பந்தமே இருக்காது சாட்சிக்கும் அது. அது பாட்டுக்கு எதையா ஒன்று சொல்லிட்டு கிடக்கும். சும்மா நேரம் பாஸ் ஆகிறதுக்கு தான் அது. உண்மைங்க. உங்களுக்கு முதல்ல பரிசுத்தாவிட்ட சாட்சி இருக்கணும். உங்கள் சாட்சியை அவர் கேட்டு go and speak. Go and speak. இல்லாத பட்சத்தில் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு, உங்கள் சுயத்தை நிறுத்துறதுக்கு தான் நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிச்சவன் தான் தேவ சமூகத்தில் சாட்சி சொல்ல முடியும். மற்ற எல்லாம் எமோஷனல் 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 விட்னஸ். செக் இட் அவுட். செக் பண்ணி பாரு. ஒன்று அதுபடியாக உன் வாழ்க்கையில் நடக்குதா? நீ சொன்ன சாட்சியின்படியாக உன் ஜீவி இன்னைக்கு இருக்கா? உன் பிள்ளை இருக்கா? உன் குடும்பம் இருக்கா? எவ்வளவு மேன்மையான சாட்சியை சொல்ல கர்த்தர் உன்னை வைத்தார். எவ்வளவு மேன்மையான சாட்சியாக உன்னை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த சாட்சி உங்ககிட்ட இருக்குன்னா, நம்ம இப்போ சொன்ன இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா காரியத்திலையும் நீங்கள் ப்ராக்டிஸிங்கில் வந்துக்கிட்டே இருப்பீங்க. யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எஸ், சில காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டாலும் உடனே பஸ்ட் அவுட் ஆயிடுவீங்க. அந்த பாவியான ஸ்திரியை போல உடனே நொறுக்கப்பட்டுருவீங்க, உடனே உடைக்கப்பட்டுருவீங்க. உடைக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே யூ சாங்ஷன். அந்த சாங்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க தானங்க பார்த்துட்டே இருக்கிறோம். சில பேருக்கு ஜெபிக்கிறவங்களெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன், எப்போ அந்த சாங்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. படிங்க, சீக்கிரம் வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை. பாத்தீங்களா? இதைத்தான் நான் சொல்றேன். மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், சபையினுடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் கர்த்தர் ஆவியிலே பேசி 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 பார்த்தோம். ஒன்றும் நடக்காததுனால பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது அவர் எப்படி பேசுகிறாராம்? மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஆமென். ஒரு மனுஷருக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது கழுத வாயை திறந்தார். நாளைக்கு அவன் சாட்சி சொல்லக்கூடாது பாரு, எனக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசல, எல்லாம் ஆவிலே பேசிட்டு போயிட்டீங்க, எல்லாம் ஆவிக்குரிய காரியமாவே சொல்லிட்டு போயிட்டீங்க, ஒண்ணுமே புரியலையே. இந்த சபைக்கு என்னைய கொண்டு வந்தீரே ஆண்டவரே, ஆவிக்குரிய சபை எல்லாம் ஆவிலே அடிச்சு விடுறாரு. நீ ஆவில பிறந்து ஆவில வளர்ந்துருப்பேன் தான் கர்த்தர் அப்படி பேசுறாரு. ஆனா நீ எங்கேயும் தப்ப முடியாது. இங்க பாருங்க, அவனை எப்படி லாக் போடுறாரு பாருங்க. உங்க மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்க மரியாதை ஒப்பு கொடுக்க முடியாம தவறுனாங்க. எப்படி ஆகும்? கணவனை அறியனே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். எப்படி ஆகும்? Holy Spirit shall come upon you, my sister. Amen. Hallelujah. அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் அவரிடத்தில் சேருவீங்களா? உங்கள் கைகளை சுத்திகரிப்பீங்களா? உங்க இரு மனதை உடைப்பீங்களா? Your double heart, double mind.
அதை உடைப்பீங்களா? அதை உடைச்சு நொறுக்கி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார் என்று உங்கள் ஆவியிலே அறிந்து இன்னும் கிட்டி சேர்வீங்களா? ஆமென். இன்னும் கிட்டி சேரும். இன்னும் கர்த்தர் தள்ள மாட்டார். கிருபையின் காலத்து விசுவாசியே கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அந்த 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 ஸ்ட்ராங் ஃபெய்த் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் இயேசு கிறிஸ்து மூலமா. அதனால தான் பவுல் அப்படி பேசி பார்த்துட்டு இப்போ இப்படி பேசுறார். ஆமென். வாசிங்க வாசிங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? பார்த்தீங்களா? இப்படி தானே நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்களே, நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும்போது எப்படி சொல்லிக்கிறீங்க? கொஞ்சம் பலவீனமாக இருக்கவங்ககிட்ட, எப்படிப்பட்ட இடத்துலேருந்து உங்களே ஆண்டவர் கொண்டு வந்தார், இன்னும் இப்படியே இருக்கீங்களே. அதுதான் அவர் எப்படி சொல்கிறார். மனுஷர் பேசுகிறவர் தான், மனுஷர் பேசும் அப்படி தானே பேசுவோம். புரியுதா? சில பேருக்கு ஆவிக்குரிய ஹை டாக்டர்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது கேட்காது, அவங்களுக்கு அது புரியாது. மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசணும். எப்படி பேசணும்? மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசணும். அதுதான் பேசுகிறாரு. ஆமென். அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். So sin shall not have dominion over. எப்போ பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆமென், பிரைஸ் காட். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து இரட்சகரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும். ஆமென். நம்ம எங்கே கொண்டு போகிறதா? நித்திய ஜீவனுக்குள்ள. நித்திய ஜீவனுக்குள்ள கிருபையும் வரமும். கிருபை இயேசு, வரம் பரிசுத்தாவி. வரம் பரிசுத்தாவி. கிருபை இயேசு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட உங்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வரத்தை தந்து உங்களை கிருபையாய் நடத்துகிறார். எதற்கு? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதற்கு. நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பது வாக்குத்தத்தம் அல்ல. நித்திய ஜீவனுக்காகத்தானே நம்மளை சபையை தெரிந்து கொடுத்து இன்றைக்கி இயேசு வந்து இன்றைக்கி நித்திய ஜீவனை, ஆமென், அந்த ஜீவனை தரவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வருகிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் போது நம்ம எங்கே இருப்போம்? எட்டர்னல் பீஸ், நித்திய ஜீவன், நித்தியத்துக்குள்ளே நம்ம இருப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இவைகள் தான் என்ன செய்கிறது? இந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் என்னதும் பார்த்தோம். ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை, ஜீவனும் சமாதானம். இதுதான் நம்ம என்ன செய்யும்? நடத்தும். தேவனிடத்தில் சேர்ந்த பிறகு ஒரு கைகளை சுத்திகரித்த பிற்பாடு, ஆமென், கிளென்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆமென். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் சுத்தமுள்ளவராக இருந்தால் இப்போ அவரோடு கூட என்ன செய்வீங்க? அவர் நடந்தபடியே நீங்களும் நடப்பீர்கள். எப்படி நடப்போம்? இருக்கு பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 1 to 4 வசனங்களை படிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, இப்ப நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா. ஆமாம், ஆவியானவருக்குள்ளே நம்ம வந்துட்டதுக்கு அப்புறமே, சபைக்குள்ளே நம்ம வந்துட்டதுக்கு அப்புறமே, ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டதுக்கு அப்புறமே எந்த மோடில் தான் நம்மளே நடத்துகிறாரு? நித்திய ஜீவன் மோடு, எட்டர்னல் மோடு. அதுக்கு தான் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படினால வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அவ்வளோதான். நோ கண்டம்னேஷன். உங்கள் இருதயம் உங்களை வாதிக்காது. உங்கள் இருதயம் உங்களை வாதிச்சிருச்சுன்னா
ஸ்தோத்திரம். அந்த 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 இயேசு இருந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பாவியான ஸ்திரீயுடைய இருதயம் பாதித்த உடனே அவன் என்ன பண்ணான்? என்ன பண்ணான்? இருதயம் பாதித்த உடனே என்ன பண்ணான்? ஐயோ, இவ்வளோ வெளியேறப்பட்ட தேவன் உட்கார்ந்துருக்கிறாரு, நான் இவ்வளோ பெற்று அழுக்கு சிந்தியோடு வந்து நிற்கிறேனே இங்கே. அங்கே ஒரு கூட்டம்லாம் அழுக்கு சிந்தியோடு இருக்குது, அவங்களுக்குள்ள எந்த விதமான வரல. பட் ரியல் ஹார்ட், ரியல் பர்ஸ்ட் அவுட் உமன், ரியல் கிரஷ்லி, ரியல் தேவனிடத்தில் நான் சேரணும், அவர் பாதத்தில் போகணும், அவர் பாதத்தில் போய் அமரணும், அவர் கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறவ என்ன செய்தா? பிஃபோர் தட் ஷி பர்ஸ்ட், நொறுக்கப்பட்டா, நொறுங்குண்ட இருதயமாக மாற்றினா, தன்னை மாற்றினா. ஆமென். அவளுக்கு என்ன இல்லை? கர்த்தர் பேசும்போது என்ன சொன்னா? அவளை தொந்தரவு செய்யாதுன்ட்டார், அவளை தொந்தரவு செய்யாதுன்ட்டார். ஆக்கின தீர்ப்பு இல்லைங்க அவளுக்கு, ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஆமென். அவளை தொந்தரவு செய்யாது, அவள் என்கிட்ட நல்லதை செஞ்சுருக்கான்ட்டார். ஒரு செகண்டில் சபைக்குள்ள இருந்து எப்படி மாற்றப்படுவோம் தெரியுமா? ஒரு செகண்ட். இந்த ப்ராசஸ் தான் உங்களை மறுரூபத்துக்குள்ளே கொண்டு போங்க. இமைப்பொழுதில் மறுரூபத்துக்கு கொண்டு போகணுன்னா ஒரு செகண்டில் உங்கள் பாவம், உங்கள் மீறுதல், உங்களுடைய சகல காரியங்களும் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு செகண்ட் போதும். தேவனே என்னை கேட்டருளும், என்னை கேட்டார், அவ்வளோதான். இதைத்தான் ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தர் கேட்டாங்க, உங்கள் பவர்னுடைய சீக்ரெட் என்ன? 22 டெட் பாடியை உயிர்ப்பித்திருக்கிறீங்களே, 22 டெட் பாடியை உயிர்ப்பித்திருக்கிறீங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட ஃப்ளோவாக இருக்கிறாரு, எப்படி அது? ஆல்வேஸ் நீங்கள் எப்பவும் நிரம்பி இருக்கிறீங்களே, எப்படி அது? உங்களை நல்லா கூர்ந்து கவனித்தா தெரியுது, உங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். சம் ஃபோர்ஸஸ். அவர் பேச்சு, அவருடைய நடவுட, அவர் மீசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவர் மீசெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படி முறுக்கி அப்படி ஸ்டிஃபாக இருப்பார். அவளை பார்த்தா மீசையை வலிச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சாந்தம் சொருபியமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்கள் அவுட்லுக் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. மீசை கீசை முறுக்கிக்கிட்டு உங்ககிட்ட யாரும் வரமாட்டானே, உங்கள் பார்த்தாலே பயமாக இருக்க. ஆமென். எப்படி இது நடக்குது? எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிப்பீங்க? அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஜஸ்ட் 5 minutes, 5 நிமிஷம் தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆமென். மிச்ச நேரம்லாம் என்ன பண்ணுவீங்கயா? 5 நிமிஷத்துக்கே இவ்வளோ வல்லமையா? 22 டெட் பாடி எழுப்பி இத்தனை ஃப்ளோ உங்கள் மூலியமாக வருத. மீதி நேரம் எல்லாம் அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பேன். மீதி நேரம் எல்லாம் வல்லமை என் மேலே இறங்குற வரையிலும் விழுந்து கிடப்பேன். என் மேலே வல்லமை இறங்கிடுச்சுன்னா, கர்த்தருடைய பவர் இறங்கிடுச்சுன்னா, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். சரி, அந்த விழுந்து கிடக்கும்போது சரி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரி செய்வேன். எலியா அப்படி தானே செஞ்சான், எலியா அப்படி தானே செஞ்சான். செப்பனிட்டான், வாய்க்காலில் இருந்த எல்லா வாய்க்காலை உண்டாக்குனா. அப்புறம் என்னது? எஸ், அது விசுவாசம் என்னும் வாய்க்கால் வெட்டப்பட்டது. அடுத்தது என்னது? அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னது செஞ்சான்? காளையை கொண்டு வந்தான், தோலை உரிச்சா, சந்தா துண்டிச்சான், விறகுகளை அடிக்கினான். இத்தனை ஆர்டர் இத்தனையும் செஞ்சு என்ன செஞ்சான்? என்னை கேட்டருளும். ஜஸ்ட் எவ்வளோ நேரம் ஜெபம்? 5 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் ஜெபம். என்னை கேட்டருளும். அப்படி தான் நீங்களும் உங்களை சுத்திகரித்து நல்லா உடச்சி நிறுத்தி போய் நின்றுட்டு ஆண்டோடைய சமூகத்தில். அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டார் 5 நிமிஷம் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் விழுந்து கிடங்க, 2 மணி நேரம் விழுந்து கிடங்க. தேவனிடத்தில் சேர்றதுக்கு எது தடையா இருக்குன்னு பாருங்க. சோத்ரம் 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 சோத்ரம். இந்த ஆவி எங்க இருந்தியா வந்தது உங்களுக்குள்ள? தூக்கத்தின் ஆவி. இந்த மாதிரியா தூங்குவீங்க? தூக்கமாக வருது, நான் தூங்கிடுறேன். சரி தூங்குமா, தூங்கு. இப்போ பிள்ளைக்கு பாவம், உடம்புலாம் ஒரே வலி, தூங்கு.
வேலை செஞ்சு ஆக்கி பொங்கி ஆக்கி போட்டு தூங்கு. மாம்சம் பலவீனமானது. ஆவி தூங்குச்சோ, மாம்சம் என்னைக்கோ பிசாசு கையில் விற்று போட்டாச்சு. அவன் வீட்டுக்கு வெளியே போய் பாரு, இந்த வீடு விற்பனைக்கு ஆகிவிட்டது போர்டு தொங்கும் வெளியே. அந்நியர்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு போர்டு இருக்கா, அதையும் பாரு. அந்நியர்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கியா, அப்போ உங்க ஆவி உற்சாகமாக இருக்கு. ஆமென். எஸ். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாத்தீங்களா, இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஃபார் த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் which is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவினாலே மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. நோ கண்டம்னேஷன், நோ ஃபைன், நோ ஸ்பாட் ஃபைன், நோ கோர்ட் ஃபைன். என்ன? நோ வயலேஷன்ஸ், ஸ்பீட் வயலேஷன், டிராஃபிக் வயலேஷன் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா யூ நவ் அண்டர் த லா. அவரோடு கூட நடக்கும் போதே நீங்க எதில் நடக்கிறீங்க? அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நானும் உண்மை உள்ளவராக இருக்கணும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரிக்கிற ப்ராசஸ்ல நீ வந்துட்டா, நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவரிடத்துல சேர்ந்துட்டா, இப்போ இதுதாங்க பெரிய பெரிய சீக்ரெட். இப்போ அந்த லாவே உனக்கு, இந்த லாவே எங்க இருக்குது? அந்த லா மேக்கர் எங்க இருக்கிறார்? நீங்க வேணா பாருங்க, நீங்க வேணா அது உங்களுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணு. நீங்க டிராஃபிக்கில் போகிறது இதை வச்சுலாம் நான் சொல்லலை. அது ஏதோ ஒரு பலவீனத்தில் போயிடுவீங்க. புரியுதா? ஏதோ ஒரு பலவீனத்தில் போயிடுவீங்க. ஆனால் நான் தாழ்மையாக சொல்கிறேன், சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது எனக்கு. ட்ரிப்ளிகன் பகுதியில் ஒரு இடத்துக்கு வேலையாக போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த இடத்துல 20 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது ஸ்பீடு. அது போர்டு சின்னதாக ஒரு ஓரமாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே அங்கே நிறைய முறை போயிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தெரியும். அப்போ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இப்போ இடையில நான் சொல்கிறது ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த சின்ன போர்டு இருக்குது, நான் பார்க்கல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஒரு படையை சூழ்ந்து வந்துட்டாங்க டிராஃபிக் கான்ஸ்டபிள் எல்லாம். ஒரு 5 பேர் 5 பேர் நடு ரோட்டில் நின்று அப்படி வண்டியை நிறுத்துகிறாங்க. என்னமோ தெரியலையே அப்படின்னு நிறுத்திட்டு வண்டியை ஓரமாக நிறுத்துறேன். வண்டி வாங்க, ஓரமா சார், என்ன சார் தப்பு பண்ணேன்? ஹெல்மெட் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, எல்லாம் போட்டிருக்கீங்க, ஸ்பீட் வயலேஷன். சார் நான் எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோ வரலையே, 20க்கு மேலே வரக்கூடாது. நான் இப்போ எதில் வந்தேன்? நாங்கள் இங்கே பார்த்தோம் 40 வந்திருக்கீங்க, 40 வந்திருக்கீங்க. சார் இங்கே அப்படி வரக்கூடாதா சார்? வரக்கூடாது, அங்கே பாருங்கள், அங்கே போட்டிருக்கு பாருங்கள். சரி வாங்க ஃபைன் கட்டுங்க. சரி சார் கட்டிடுறேன். முதல்ல நீங்கள் ஹெல்மெட் எடுங்க சொல்கிறாரு. ஹெல்மெட் எடுங்க. ஃபுல் பேஸ் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் எடுத்து, உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் பாஸ்டர், சர்ச்சு பாஸ்டர். அப்படி சரி சார் நீங்கள் ஃபைன் போடு. அவர் அப்படியே என்னையே பார்த்தார். பார்த்துட்டு ஆமென் பிரைஸ் காட், என்ன சார் பார்க்குறீங்க? தப்பு தான் பண்ணிட்டேன், ஃபைன் போடுங்க. இங்கே கொஞ்சம் இல்லைங்க சார். அங்கே போனார், சீஃப்கிட்ட போனார், என்னமோ சொன்னார். சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது உண்மைங்க, நான் அந்த வேதத்தை வச்சுட்டு சொல்கிறேன். அவர் ஒரு 3 பேர் அங்கேருந்து கூப்பிட்டு, யோங்க வா, நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னல, நீ உனக்கு பிரச்சனைன்னு சொன்னல, பாஸ்டர் வண்டியை வாங்கி ஸ்டாண்டு போடு, முதல்ல அப்படி ஓரமாக போடு, என் வண்டியை ஸ்டாண்டு போட்டு பாஸ்டர் அந்த ஆலமரத்திட்ட கூப்பிட்டு போ. ஆமென். அங்கே போய் ஜெபம் பண்ணு. தொப்பியை கழட்டியா?
இது உண்மையிலே நடந்ததுங்க, உண்மையிலே நடந்தது. எஸ், நான் வந்து லா பிரேக் பண்ணியிருக்கேன், இல்லை. பட் நான் சொன்ன அந்த ஒரு காரியம் தவறு என்று தான் எனக்கு தெரியாது. சிம்பிளுங்க, சிம்பிளான காரியம், சிம்பிளான காரியம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்களிடத்தில் சேருவார். அந்த நேரத்தில் த காட்ஸ் பிரசன்ஸ் உங்களை மூடும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடும். எஸ், சூழ்நிலைகளை மாற்றும், அட்மாஸ்பியரை மாற்றும். உங்களை பிடிச்சி ஃபைன் போட்டு இல்லை போங்க, இனிமேல் ஒழுங்காக நடங்கங்க, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நடங்க, அந்த வார்த்தை கூட இல்லாமல் என்னை கூப்பிட்டு 3 பேருக்கு ஜெபிக்க வைத்தார். நடு ரோட்டில் 3 போலீஸ்காருக்கு நான் ஜெபித்தேன். சொல்லுறேன், தாழ்மையாக சொல்கிறேன், அவ்வளோ கண்ணீரோடு ஜெபித்தேன். எப்படி இருக்காங்க போலீஸ்காரங்க? ஆமென், அல்லேலூயா. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்களே, இவ்வளவு அன்பாக இருக்காங்களே, இவ்வளோ தேவனை நேசிக்கிறாங்களே, இவ்வளோ ஊழியக்காரனுக்கு கனப்படுத்துகிறாங்களே, மரியாதை கொடுக்குறாங்களே. இருக்காங்கங்க, நிறையா போலீஸ்காரங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், நான் நிறைய பேரை பார்க்குறேன், வெளியில் போகும்போதெல்லாம் பார்க்குறேன். உண்மை. ஃபைன் போடுங்க, ஃபைன் போடுங்க, எனக்கு போடுங்க, போடுங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அடுத்த வாட்டி நமக்கு அப்படி செய்ய மனசு வருமா? சொல்லுங்கள், மனசு வருமா? மனசு வருமா? இதை சாக்கா வச்சுட்டு நம்ம செய்ய மனசு வருமா? பிகாஸ் வி அண்டர் லா. பாருங்க, அதை தான் அங்கே இருக்கு. ஃபார் த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் which is in Christ Jesus, the law of our new being. ஒரு புது சட்டம், ஒரு புது லா, ஒரு நியூ லா. ஒரு நியூ லானா என்னது? சட்டம், பரலோக சட்டம், பரலோக பிரமாணம், பரலோக சட்டம். அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டம் தெரியுமா? the law breaker should not be a law breaker. இருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா என்னது? சட்டத்தை இயேசு என்ன செய்தார்? இயேசு பேதுருட்ட சொன்னார், எப்பா இந்த பூமி ஜனங்கள் வரி கட்டுறாங்களா? ஆமாம் கட்டுறாங்க. அப்போது ராஜ்யத்தின் பிள்ளைகள் நம்ம ஏன் கட்டணும்? நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளாச்சே. சரி, ஒன்று பண்ணு, இடர்கள் வரக்கூடாது, போய் தூண்டில் போடு, முதல்ல பிடிக்கிற மீன் வாயிலிருந்து பாரு, ஸ்டேத்தர் அப்படின்னு ஒரு காயின் வரும், அதை கொண்டு போய் என்ன செய், உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி கட்டு. பிகாஸ் வி அண்டர் லா. உங்களால் மீற முடியாது. இந்த உலக காரியங்களில் கூட நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. சபையில் மாத்திரமல்ல, தேவனுக்கு மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை, பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இந்த உலகத்திலையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது. இங்கே ஒரு வேஷம், அங்கே ஒரு வேஷம். இங்கே ஒரு வேஷம் எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க, உங்களைய எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் சரியில்லைன்னு. போனா போதுன்னு வேணா உங்களை விடுவாங்களே ஒழிய. கரெக்டா? சரி, என்ன பண்ணுறது? ஊழியக்காராக இருக்காங்க, நீங்களே இப்படி செய்யலாமா சார்? போங்க சார், போங்க சார், அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ரிபெண்டன்ஸ் உடனே வந்துடும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பத்தியா, நான் யார்? என்கிட்ட என்ன கார்டு இருக்குது தெரியுமா? நான் எங்கே போஸ்டிங்கில் இருக்கேன்னு தெரியுமா? என்ன 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 போஸ்ட்டில்? ஒரு ஃபோன் போட்டால் போதும். சரி, வேணுமா வாங்க, எனக்கு நேரம் இல்லை. அது எப்படி என்றால், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்.
எஸ், 4ஆம் வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆமென். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி மாறிடுறோம்? 1 பேதுரு 1:16 படி பி ஏ ஹோலி ஃபார் ஐ ஆம் ஹோலி. அவரோடு நடக்கிறோம், அந்த விதிமுறைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், ஆவிக்குரிய லாவுக்கு கீழ்ப்படுகிறோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்பதான் அந்த ப்ராசஸ் கரெக்டா வரும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மீறி நம்மக்கிட்ட ஏதாவது அக்கிரம சிந்தை ஏதாவது இருக்குது, அப்படியே மீறி இருக்குது அப்படின்னா 1 யோவான் 1:7-9 இந்த வசனங்கள் எடுங்க, டக்குன்னு படிங்க, ஜோமன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அறிக்கை செய்யும் போது, இல்லை அறிக்கை செய்யணும்னு ஒப்பு கொடுக்கும் போதே உங்களுடைய இருதயம் என்ன ஆகிறது? உடைக்கப்படுகிறது. நம்முடைய இருதயம் என்ன ஆகிறது? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் உடைக்கிறார். நொறுங்குண்டதுனா உடைக்கப்படுறது, பஸ்ட் அவுட். அந்த ஸ்திரியை போல உடைக்கப்படுறது. நறுங்குண்டதுன்னா என்னது? நீங்கள் நொறுக்கப்பட்ட உடனேயே, உடைக்கப்பட்ட உடனேயே நறுங்குண்டதுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு? ஹம்பிளா, கான்ட்ரைட்டா, என்னது அது? சாம் 34:18 படிங்க, சீக்கிரம் போடுங்க. சங்கீதம் 34:18. சரி, இருக்கட்டும். அப்போ இருக்கட்டும். crushed இல்லையா? எஸ், contrite in heart, truly sorry for the sin. எஸ். அப்போ அங்கே என்னது இருக்குது? எப்படி இருக்குதுன்னா, நமது இருதயம் உடைக்கப்படுது. உடைக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறது? நொறுக்கப்படுகிறது. நொறுக்கப்பட்ட வேளையில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். க்ளோஸ், சிம்பிள். பாவங்கள் நீங்கள் அறிக்கை செய்த உடனே நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம எப்படி இருப்போம்? பஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் தானே பைபிள் சொல்லுது இல்லை? அப்போ அங்கே யாக்கோப் 4:8 அவர் சொன்னது கரெக்டு தானே? பாவிகளே, சபையில் இருக்கிறவங்கள பாவிகளேன்னு சொன்னால் கோபம் வருது இல்லை? என்ன, நாங்கள் பாவிகளா? நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் விசுவாசிகள், எங்களை போய் பாவிகளேன்றார் பாஸ்டர். இவ்வளோ மீறுதல் பண்ணால் நம்ம யார் தான்? பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்னு சொல்கிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம். எஸ். அப்போ அந்த 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 பாவிகள்னால் நம்முடைய ஆவியில், ஆத்மத்திலேயோ அந்த கரை இல்லாட்டினாலும் நம்முடைய சரீரத்தில் அப்படி பூசப்பட்டோ, தெளிக்கப்பட்டோ, போடப்பட்டோ இருக்கலாம். ஃபில்த்தி, அழுக்கு போடப்பட்டிருக்கு. புரியுதா? ஆமாம், போடப்பட்டிருக்கலாம். ஆகவே தான் 1 யோவான் 1:7 நம்ம பார்த்தா, நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். யாருமே சொல்ல முடியாது, பாஸ்டர் முதற்கொண்டு யாருமே சொல்ல முடியாது. கோபமோ, எரிச்சலோ, ஏதோ ஒரு காரியமோ, ஜெப குறைவோ, பரிசுத்த குறைவோ, ஏதோ ஒரு காரியம் சபையில் இல்லாமல் இருக்காது. இல்லாட்டி இந்த சபை நேரம் அங்கெல்லாம் தொங்கும், சிவனில் போய் நிற்கும். அதெல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்று இருக்குது, நமக்கு நொறுக்கப்படும் அனுதினமும். இது வந்து மாதத்துக்கு ஒரு ப்ராசஸ் இல்லை, வாரத்துக்கு ஒரு ப்ராசஸ் இல்லை, டெய்லி ப்ராசஸ். நம்ம பிளட்டு டெய்லி நம்மளை சுத்திகரிக்கிறதால தான் ஜனம் இருக்கும். இல்லை ஒரு கிளாட் வந்தால் என்ன ஆயிரும்? டக்கு நின்றுடும், பொத்துன்னு விழ வேண்டியதுதான். சோத்திரம். உண்மைதானா? ஆமாம். அந்த ப்ராசஸ் சரியாக போயிருக்கனால தான் போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் சரியாக போகணும், சரியாக போயிட்டே இருக்கணும். அதில் அடைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும்? உடனே சரி பண்ணிடணும். அடைப்புன்னா என்னது?
பிளாக்கர்ஸ் யார் தான்? சின் இஸ் த பிளாக்கர், ஈவில் இஸ் த பிளாக்கர். நம்மளை தடை செய்கிறவன் யார்? பிசாசு. ஜபத்தை தடை செய்கிறது யார்? பிசாசு. பரிசுத்தத்தை தடை செய்கிறது யார்? பிசாசு. கீழ்ப்படிதலை தடை செய்கிறது யார்? பிசாசு. வேத வாசிப்பை தடை செய்கிறது யார்? பிசாசு. தாழ்மையை தடை செய்கிறது யார்? பிசாசு. இருமனம் உள்ளவர்களே, நீங்கள் 2 மனதாக இருக்கீங்க, இல்லை 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 இல்லை, தடை செய்கிறது யார்? பிசாசு. நீ சரியாக தான் இருக்கிற, தடை செய்கிறது யார்? பிசாசு. லயர், பொய்யன். பொய்யன் அந்த ஆவிதான். சோத்ரம். அப்போ 9ஆம் வசனத்தின்படி, எஸ், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்போ கான்ட்ரிஷன்னா, கான்ட்ரைட் ஸ்பிரிட்னா, கான்ட்ரிஷன் மீன்ஸ் தவறுதலுக்கு உடைக்கப்படுவது. ரிட்டர்னிங் டு காட், ரிட்டர்னிங் டு காட். லூக்கா 15:20 இருக்கு பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். யாரு? இளையகுமாரன். தூரமாக போயிருந்தவன், த கான்ட்ராக்ட் உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டவன் என்ன செய்யறான்? தன்னைத்தானே அவன் நொறுக்கி கொள்ளுகிறான், தன்னைத்தானே வெறுமையாக்கி கொள்ளுகிறான். என்ன செய்கிறான்? இப்போ அப்படி மாறும்போது யாரை மாதிரி மாறுறான்? இயேசு கடந்த நாள் சொன்னார்ல, தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். இப்போ நம்ம என்ன சாயலா மாறிடுறோம்? தேவ சாயலா. பரிசுத்த ஆவியானவர் இப்போ ஒன்று எப்படி சாயலா மாத்துறாரு? கரங்களை வைத்துங்களேன். அல்லேலூயா. தேவ சாயலா மாத்துறாருங்க. சபையை தேவ மகிமை சாயலா மாத்துறாரு, தேவ சாயலா மாத்துறாரு. ஆமென். பிசாசு நெருங்குமா? நீங்கள் தேவ சாயலாக மாறிட்டா பிசாசு உங்களை தொடுமா? தொடவே தொடாது. உங்கள் சாயலை பார்க்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் சாயலை பார்த்த உடனே உலகத்தான் கண்டுபிடிச்சிருவான். எவ்வளோ பெரிய கொலைகாரன் பாவி கூட கண்டுபிடிச்சிருவான். சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட். எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்கீங்க? வேலை ஸ்தலத்தில் என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், சம்திங் டிஃப்ரெண்ட். வாட் இஸ் தட்? We are the shadow of Jesus. We are reflecting. நம்முடைய சுபாவங்களை நம்மளை அறியாமலே வெளிப்படுத்துகிறோம். சூரியன் எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி தான். அதில் சின்ன ஸ்ட்ரக் வந்தாலும் எழுந்து அது உடனே வருமா? சொல்லுங்கள், உடனே வருமா? மனசாட்சி கொண்டுரும். போனால் இந்த அழுக்கு வஸ்திரத்தோட, இந்த நாத்தம் பிடிச்ச ஜீவியத்தோட, தாடி மீசை சேவ் பண்ணாமல் போனால் என்ன ஆகும்? புரியுதா? நான்லாம் அப்போ பாவ நாட்களில் இருக்கும்போது கந்த கோலமாக இருப்பேன். இருட்டின அப்புறம் தான் வீட்டுக்கே வருவேன். இல்லை எங்கேயாவது சுற்றி அடிச்சுட்டு 2-3 நாள் கழித்து வந்தேன்னா விடிய காலமாக தான் வருவேன். காலையில் வந்தால் என் கோலத்தை பார்த்து எங்கள் வீட்டாரே என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது அறியாமலே அது வரும். ஸ்தோத்திரம். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் வழி இவங்களாம் நிற்கக்கூடாதுன்னு சொன்னார்ல கேம்ப் ரோடு, அப்போ கூட எனக்கு அந்த ஸ்பிரிட் இருந்தது. அந்த ஒரு வெக்கத்தின் ஆவி. இவங்க முன்னாடி எப்படி முடிக்கிறது? இவங்க என்ன நம்ப மாட்டாங்களே, இவங்க நம்பினா என்ன, நம்பலைன்னா என்ன? ஆண்டவர் பேசுவார். நீ மாறி இருக்கல்ல, உன் உள்ளே மாறி இருக்குல்ல. வேலை விட்டு வந்தால் நான் அப்போ வேலை செஞ்சுட்ருப்பேன். கேம்ப் ரோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்க மாட்டேன், மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி. நம்ப மாட்டேங்க, அந்த ஆவி என்னை விடலை. இருட்டின பிறகு அப்படியே அந்த புத்துக்கோயில் வழியாக வந்து அப்படி சுற்றி வருவேன். யாரும் என்னை பார்க்கக்கூடாது. சமாரியா ஸ்திரீ போல. ஆமென். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். யார் கையிலாவது நான் பட்டுட்டேன்னா அவங்க என்னையை கூட்டுருவாங்க. கூப்பிட்டா நான் பலவீனமாயிரும். அவங்க போய் நிறைய போயிடுவேன், பாவம் செஞ்சுருவேன். இப்படி ஒரு ஆவி எனக்குள்ள. இப்படி ஒரு மாதம் 2 மாதம் என்னை வாதிச்சுது. ஒரு நாள் தாம்பரத்துலேருந்து கேம்ப் ரோடு பஸ் ஏறும்போது சீட்டில் உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்கிட்ட இருந்து எடுத்து போடும். இந்த பலவீனம் என்னை போட்டு கொல்லுது. நான் எந்த தப்பும் செய்யலை, செய்யாமலே நான் செஞ்சிருவானோன்னு பயந்து யாருக்கும் பயந்து என்னை நான் காட்டாமலே இருக்கேன். அவ்வளோதான். கேம்ப் ரோட் அப்படின்னு முதல்ல குதிச்சது நான் தான். கம்பீரமாக நடந்து போனேன். ரோட்டில் 4 சத்தம் எழும்புச்சு. பாஸ், கோ யுவர் வே. உண்மை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போங்க தலைவரை. சோத்திரம் சொல்கிறேன். அப்படி பேசுவோம். அதுமாரி சொன்னி
நான் பார்த்துட்டு அந்த எனக்கு ஒரு ஆட்டம், ஒரு இறக்க சுபாவம் உண்டு இல்லை, இந்த வர்றேன், வந்துடாதீங்க போங்க, வந்துடாதீங்க போங்க, நீங்கள் இனி இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அடி சாட்சி மேலே சாட்சி அவர். உண்மை உண்மைங்க, உண்மை. 28 வருஷம் ஆச்சு, 28-29 வருஷம் ஆகும். ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியமான முறையில் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேர்ந்த உங்களை மீண்டும் உலகத்தோடு கூட சேர வைக்க ஆவியானவர் விடவே மாட்டார். அப்படியே தவறுதலாக ஏதாவது ஒன்று உங்களுக்கும் உங்களுக்கு தகப்பனுக்கும் உங்களுக்கு இடையில ஏதாவது ஒன்று வந்துட்டா கூட எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஐ நோ மை ஃபாதர், ஹவ் ஹிஸ் mercy, how is graceful, how is purity, how is holy. Amen. I am holy, be holy. Praise God. முழந்தாள் படிக்கிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise God, praise God, praise God. Hallelujah. Amen. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய மகத்துவத்தின் வல்லமை இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உடைய வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, சாட்சியின் மூலமாக ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரை கடந்து வர உதவி செய்தீர். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் தட்டி எழுப்பி தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக. ஆண்டவரே எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை சமாதானத்தோடு கூட அனுப்ப செபிக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீரே. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு எங்களுக்குள்ளே பரிசுத்தாவி மூலமாக சந்தோஷமாய் சமாதானமாக இருக்க கிருபை தந்திருக்கிறீங்களப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து சபையை நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்க. இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகம் அவர்களோடு கூட இருந்து நாளை நாள் பரிசுத்த பந்துக்கேற்ற பரிசுத்தத்தை தந்து கர்த்தர் நடத்த செபிக்கிறேன். பலப்படுத்தி ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லி விடைபெறும்.